நம்ம இன்னைக்கு ஒரு டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தேங்காய் பால் வச்சு சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன்ல, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தேங்காய் துருவல் வச்சு சிம்பிளான தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். இது நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணிட முடியும். வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லஞ்ச் டைமில் ரொம்ப லேசினஸாக இருக்க டைம்லலாம் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதையும் நல்லா கலந்துட்டு முந்திரி பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பொருட்கள்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிப்பீங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கையில் சேர்க்கக்கூடாது. அதாவது சாதம் சூடாக இருக்கக்கூடாது. சாதத்தை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. அந்த சாதத்தை தான் நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக கலந்துடக்கூடாது. அப்படி கலந்தோன்னா சாதம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நார்மலாக எப்போதும் எப்படி சாதம் வடிப்போமோ அந்த மாதிரி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சர்வ் பண்ணலாம். அந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.